நண்பர்களே வணக்கம். நான் சஜா. வைசாக்ல ஒரு இளைஞன் தூக்கு தண்டனை கைதியா இருக்கான். ஒரு வாரத்துல அவனுக்கு தூக்கு தண்டனை. அவனை தூக்கில போறதுக்கு முடி உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்காப்பா அப்படின்னு அந்த ஜெயிலர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என்னுடைய மனைவி கூட கடைசியா ஒரு இரவு சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. இதை கேட்ட ஜெயிலருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவருடைய 20 வருஷம் சர்வீஸ்ல யாரும் இப்படி கேட்டதே இல்லை. எந்த தூக்கு தண்டனை கைதியும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு அதுக்கு அவரு நிறைய முயற்சி எல்லாம் பண்ணி சட்ட சிக்கல்லாம் அவரு ஆராய்ச்சி பண்ணி ஜட்ஜு கூட சேர்ந்து ஓகே அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த தகவலை அந்த மனைவி கிட்ட போய் சொல்லும் போது அந்த மனைவி ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க, இந்த தூக்கு தண்டனை கைதி என்ன தவறு செஞ்சான், அவனுடைய இறுதி முடிவு என்னாச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, வைசாக் விஜயநகரத்தை சேர்ந்த சோபன், பிரமோத் இந்த 2 பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்து வீடு. ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. விவசாய குடும்பம் தான். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். லோக்கல்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. 2 பேரும் ஆல்மோஸ்ட் தூங்குற நேரம் தவிர எப்போதுமே ஒன்னாவே இருப்பாங்களாம். ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க, ஒரே மாதிரி 2 பேருமே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் கூட நாங்க இணை பிரிய மாட்டோம் அப்படின்னு காலேஜ் லெவல்லையும் அவங்க ஒன்னாவே படிச்சிருக்காங்க. அதே போல படிச்சு முடிச்சுட்டு வேலையும் ஒரே கம்பெனில சேர்ந்திருக்காங்க. இந்த கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில போய் அவங்க 2 பேருக்குமே வேலைக்கு சேர்ந்து நல்ல வருமானத்துல இருக்கும்போது 2 பேருக்கும் திருமணமும் ஆயிடுச்சு. இப்போ ஃபேமிலி எல்லாம் ஊர்ல வச்சுட்டு இவங்க சிட்டில போயிட்டு வேலை பார்க்கறதுனால மாசத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போவாங்க. 2 பேர் ஃபேமிலியுமே உள்ளூர்ல தான் இருக்குது. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு வீடு எடுத்து அவங்க கம்பெனி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே தங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனில அருணா அப்படின்னு ஒரு பொண்ணு, 24 வயசு, அந்த பொண்ணு புதுசா வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த சோபனுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணும்போது இந்த சோபனுக்கும் அருணாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப், அதாவது நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. சோபன் ரொம்ப கூடுதலாவே அந்த அருணா கிட்ட பாசமா பழக ஆரம்பிக்கிறான். அந்த அருணாவுக்கு கல்யாணம் ஆகல. இப்போ பிரமோத்துக்கு என்னன்னா, அருணா வந்து ஏன் நம்ம கிட்ட பழக மாட்டேங்குது, தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருணா மேல கொஞ்சமா அவனுக்கு காதல் வசப்படுற மாதிரி அவனை உணர்வு அவனுக்கு. அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றான். அந்த பொண்ணு வந்து இவனை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு சோபன்கிட்ட நல்லா பேசுது, பிரமோத் கிட்ட பேச மாட்டேங்குது. பார்த்துட்டே இருந்தவன் ஒரு நாள் போயிட்டு சோபன்கிட்ட, ஏடா நம்ம எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட நல்லா பேசுற அளவுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்குது, நீ என்னை பத்தி அந்த பொண்ணு தனியா இருக்கும்போது உனக்கு நல்லா சொல்லு, என்கிட்ட பேச சொல்லு, பழக சொல்லு, எனக்கு ஆசையா இருக்குது அந்த பொண்ணு கூட பழகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரம்மத்தோட இன்டென்ஷன் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சோபனுக்கு தெரியுது. இந்த சோபனுக்கும் அருணாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு பியூர்லி ஒர்க் ரிலேட்டடா இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க 2 பேருமே. ஆனா பிரமோத் மூவ் பண்றது வேற ஒரு உறவுக்காக மூவ் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சோபனுக்கு முதல் முறையா தன்னுடைய ஃப்ரெண்ட் மேல கோபம். இவனை தப்பா இந்த பொண்ணு கூட மூவ் பண்றான், அதுக்கு தன்னையும் ஹெல்ப் பண்ண சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கொஞ்சமா பிரமோத்துக்கிட்ட இருந்து சோபன் விலக ஆரம்பிக்கிறான். பழைய மாதிரி அந்த எதையுமே ஷேர் பண்ணிக்கிறது, எந்த ஒளிவு முறை இல்லாம இருக்கிறதுன்னு அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொஞ்சமா விலகுறான். இப்போ பிரமோத்துக்கு இன்னும் கோபம். புதுசா வந்த ஒரு பொண்ணுக்காக நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே ஒன்னா இருக்கிறோம், ஒன்னாதான் படிச்சோம், வேலையும் ஒரே கம்பெனில செஞ்சோம், கல்யாணம் கூட ஒருத்தனுக்கு ஒருத்தன் பார்த்த பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்படி இருக்கும்போது புதுசா வந்த ஒரு பொண்ணுக்காக ஒரு நட்பையே தூக்கி வீசுறானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோபன் மேலேயும் அருணா மேலேயும் இன்னும் கோவப்படுறான். ஆனாலும் இதை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம எப்படியாவது அருணா கிட்ட நம்ம பேசி இவனை விட ரொம்ப அட்டாச் ஆயிடணும் அப்படிங்கறதுல மட்டும் ரொம்ப கான்சியஸா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுல அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான். இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு சிக்கல் இருந்துட்டே இருந்திருக்குது. ஆனா இந்த அருணாவுக்கு பிரமோத் மேல ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்குது. இவன் சரியில்லையே, இவன் பார்வை சரியில்லை, இவன் மூவ் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சோபன் கிட்ட மட்டும் ரொம்ப நெருக்கமா பழகுறது, பிரமோத் கிட்ட பேசாம ஒரு ஹாய் ஹலோ இந்த லெவல்ல மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்குது. இடைப்பட்ட காலத்துல அடிக்கடி அருணா இவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களாம். ஏன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அருணா ரொம்ப நல்லா சமைப்பாங்க அப்படிங்கிறதுனால லீவ் டேஸ்ல வந்து அருணா இவங்க வீட்டுக்கு வருவாங்க, சமைப்பாங்க, 3 பேருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க. பிரமோத் மட்டும் அந்த இடத்துல இருக்க பிடிக்காம வெளில போயிடுவானா. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க, நம்ம எப்படி அதை வேடிக்கை பார்த்துட்டு வாயை பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகி அங்கேருந்து வெளில போயிடுவானா. இந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்குது. அப்படி ஒரு நாள் ஒரு சண்டே அருணா வழக்கம் போல அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அங்க சோபன் இல்லை, பிரமோத் மட்டும் இருந்திருக்காரு. எங்க சோபன் அப்படின்னா வெளில போயிருக்கான், வந்துருவான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க, இன்னும் வரவே இல்லை சோபன். உண்மையிலேயே சோபன் வந்து அந்த நாள்ல
வெளியூருக்கு போயிருக்கிறான். இந்த விஷயத்த பிரமோத் சொல்லாம மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். ஒரு கட்டத்துல இந்த பிரமோத்துக்கு மனசுக்குள்ள என்ன இருந்துச்சோ அது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த நாளை விட்டோம்னா இன்னொரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. இன்னைக்கு எப்படியாவது இந்த பொண்ணுகிட்ட நம்முடைய அன்பை வெளிப்படுத்திடணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த பொண்ணை நம்ம அடைஞ்சிடணும் இன்னைக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருந்த அந்த மிருகம் இன்னைக்கு அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அவன் பேச ட்ரை பண்ணியிருக்கான். வழக்கமா இந்த மாதிரி பிரமோத் பேச வரும்போதெல்லாம் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு இவங்கிட்ட முகம் கொடுத்து பேசாம சோபனுக்காக வெயிட் பண்ற மாதிரி டிவி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரமாட்டான், சோபன் வெளில போயிட்டான், நம்ம 2 பேரும் நான் எத்தனை நாள் என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், லிவ்இன்ல இருக்கலாம், உனக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன்னு சொல்லி இவன் பயங்கரமா இந்த பொண்ணுகிட்ட பேசி, அந்த பொண்ணு இவன் பேச்சு முறையெல்லாம் மாறுதே அப்படிங்கிறோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கோவமா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியிருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாததுனால அந்த பொண்ணை மூர்க்கமா இவன் தாக்கியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை சீரழிச்சிருக்கான். இந்த வெளியில போய் சொல்லிருமோ அப்படின்னு பதட்டமானவன் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு அந்த பொண்ணு உயிர் போற மாதிரி இவன் நடந்துட்டான். அந்த பொண்ணு இப்போ கீழே சடலமா ஆயிட்டாங்க. அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கதவை சாத்திட்டு வேகமா வெளியில கிளம்பி ஓடி இருக்கான். போனவன் ஒரு 1/2 மணி நேரம் என்ன திங்க் பண்ணான்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த குறிப்பிட்ட தெருவில் இருக்கிற இந்த வீட்டுல ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்க, நீங்க போனீங்கன்னா உடனே குற்றவாளியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் கால் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு அங்கேயே இல்லாத மாதிரியான செட்டப்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு அவன் ஓடி இருக்கான். ஒரு கடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அங்க சூழல்ல சோபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கான். இந்த வீட்டுக்கு வெளியில இந்த அருணாவுடைய செப்பல்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு என்ன அருணா வந்திருக்காளே அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிருக்கான். போகும்போது ரூமுக்குள்ள அலங்கோலமா ஏதோ தப்பா நடந்திருக்கிற மாதிரியான அந்த விஷுவல்ஸ்ல அருணா கீழே கிடக்குறாங்க. இவன் மூச்சு இருக்கான்னு செக் பண்ணியிருக்கான். அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சதுனால உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ஆனா உடம்புல சூடு இருக்கிறது மாதிரி இருந்திருக்குது. உடனே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கான முயற்சியில கழுத்தெல்லாம் பார்த்திருக்கான். கழுத்தெல்லாம் செவந்து இருக்குது, காயங்கள் இருக்கிறதுக்கான தடயம்லாம் இருக்கிறதுனால கழுத்தெல்லாம் தடவி விட்டு அந்த பொண்ணுக்கு முதலுதவி கொடுக்குற மாதிரியான விஷயங்களை அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்படி போயிட்டே இருக்கும்போது போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராயிருக்காங்க. என்ட்ராகி இந்த சுச்சுவேஷனை பார்த்திருக்காங்க. அருணாவை மடியில போட்டு இந்த பொண்ணை காப்பாத்துற முயற்சியில இருக்கிறது இந்த போலீஸோட பார்வையில இந்த பொண்ணை இவன் ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கை களமா அங்கேயே பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துலயே அவனை கைது பண்ணியிருக்காங்க. இந்த வீடை சர்ச் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு போலீஸ் வந்திருக்குது. இவனுடைய கை ரேகைகள் தான் அந்த பெண் மேல இருந்திருக்குது. அந்த பெண்ணை அட்டாப்சிக்கு அனுப்பும்போது கற்பழிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல எந்த விந்தணுக்கள் இல்லை. ஏன்னா காண்டம் போட்டு பர்பஸா இந்த அடையாளங்களை மறைக்கிறதுக்காக ரேப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் நகருது. ஒரு கட்டத்துல இந்த சோபன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் இவங்க சாட்சிகளின் அடிப்படையிலையும் அங்க இருந்த எவிடன்ஸ் அடிப்படையிலையும் முடிவு பண்ணி கொஞ்ச வருஷம் இந்த கேஸ்லாம் நடந்துட்டு சோபனுக்கு எதிராக கோர்ட்ல தீர்ப்பு வந்துருது, இவன் தான் குற்றவாளி அப்படின்னு. ரொம்ப கொடூரமா ஒரு இளம்பெண்ணை நம்ப வச்சு சீரழிச்சு இவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே கோர்ட்ல சோபன் மேல தூக்கு தண்டனையை கொடுத்துட்றாங்க. அப்படி தூக்கு தண்டனையா இருக்கிற அவங்கிட்ட தான் இன்னும் ஒரு வாரத்துல தூக்கு தண்டனை அப்படின்னு அந்த ஜெயிலர் போய் உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்காப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் தான் சொல்லியிருக்கான் என்னுடைய மனைவி கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜெயிலர் இதுக்குதான் சாத்தியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளையும் விசாரிச்சு ரொம்ப இளம் வயது வாலிபனா இருக்கா, இதுக்கு ஆவணப்படுத்தலாம்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு சோபனுடைய இளம் மனைவி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல சாக போறான், கடைசியா உன் கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னா அந்த மனைவி அதை எதிர்த்திருக்காங்க. நான் அவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன், அவன் ஒரு பொண்ணுகிட்ட அப்படி தப்பா நடந்திருக்கான், ஒரு பொண்ணை சீரழிச்சிருக்கான், அந்த பொண்ணோட உயிரை எடுத்திருக்கான், அதனால அவன் கூட இருக்க நான் விருப்பப்படலை அப்படின்னு அவங்க எதிர்த்திருக்காங்க. ஆனாலும் ஜெயிலர் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சரிம்மா நீ இருக்கானா பரவாயில்ல, அவனை பார்த்துட்டு அது போயிரு, அவனோட உயிர் போறதுக்கு முன்னாடி சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போகும்போது அந்த பொண்ணு போய் அங்க பேசாம நின்றுருக்காங்க. சோபன் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அதுக்காக தான் அவனை சந்திக்கணும்னு நினைச்சேன், ஒரு இரவு அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிறைத்துறையிலேருந்து இந்த மாதிரியான கைதிகளுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்கும்போது அவங்க ஏதாவது உண்மையான தகவல் பேசிக்கிறாங்களா, என்ன நடக்குது, விபரீதமா ஏதாவது பிளான் பண்றாங்களாங்கிறதுக்காக அவங்கள கண்காணிக்கிறது வழக்கமான ஒரு விஷயங்கிறதுனால இவங்க இருக்க போற அந்த ரூமுக்குள்ள
என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்கறதுக்கான அந்த மைக்கெல்லாம் ஜெயிலர் செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அவங்க பேச ஆரம்பிச்சவங்க, அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன், எல்லாம் தானே சந்தோஷமா இருந்தோம், ஏன் எனக்கு தெரியாம ஒரு பொண்ணை நீங்க இப்படி தவறான உறவுக்குள்ள நீங்க இருந்திருக்கிறீங்க, அந்த பொண்ணை நீங்க உயிரை வேற எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு இவங்கிட்ட அழுகுது. அப்பதான் ஒரு உண்மையை சொல்லியிருக்கான் சோபன். சத்தியமா இல்ல, அருணாவுக்கும் எனக்கு இருந்தது உண்மையிலேயே தூய்மையான ஒரு அன்பு தான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு அனாதை. அதனால இந்த பொண்ணு மேல ஸ்பெஷலா ஒரு அன்பு செலுத்தினோடைய எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இந்த பொண்ணுக்கு போக்குவரத்துக்கான இடம் கிடையாது. லீவ் விடுறப்பெல்லாம் நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வரும். ஒரு சகோதரனை போல, ஒரு அண்ணனை போலதான் நான் வந்து பழகினேன். சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். ஆனா நான் என்னோட ஃப்ரெண்டான இந்த பிரமோத் மட்டும் அந்த பொண்ணு மேல தப்பான இன்டென்ஷனோட இருந்தான். அன்னைக்கு கூட பிரமோத் வீட்டை தான் இருக்கிறேன்னு சொன்னா, நான் வெளில கிளம்புறப்ப இருந்தான். ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் காலையிலேயே போயிட்டுன்னு வேற அவன் சொன்னான். அது மட்டும் இல்லாம இந்த 2-3 வருஷத்துல என்னை வந்து ஒரு நாள் கூட பிரமோத் பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கு அவன் மேலதான் சந்தேகம் இருக்குது. மற்றபடி நான் இந்த தப்பு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒய்ஃபு உன்னை புரிஞ்சுக்கிட்டு அந்த இரவுல அவங்க 2 பேரும் சமாதானமாயிருக்காங்க. மற்றபடி இந்த உண்மையை சொல்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேனே ஒழிய, நான் சாக போறதுக்கு முன்னாடி உன் கூட வேற எந்த உறவு வச்சுக்கோன்னு சொல்லி நான் கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுதுருக்கான். அந்த 2 பேரும் ஆதரவா அப்படியே அவங்க தூங்கியிருக்காங்க. அந்த இரவு கடந்த உடனே காலையில விடியற் காலையில அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு ஜெயில இருந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் இன்னும் ஒரு வாரத்துல தூக்கு தண்டனை கைதி கேஸை ரீஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ரொம்ப ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாது, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால. ஆனா ஜெயிலருக்கு இது ஒருத்திக்கிட்டே இருக்குது. உடனே இதை வந்து அவரு மீடியால கொடுத்து அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தெரியாம இதை லீக் பண்றாரு. இது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தகவல் பரவும் பொழுது இப்ப சோபன் உண்மையான குற்றவாளி கிடையாது, பிரமோத் தான் உண்மையான குற்றவாளிங்கிறது அங்க இருக்கிற எல்லா பிரஸ் பீப்புள்ஸ்க்கும் மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்த உடனே அவங்க போராட்டத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் ரீஓபன் ஆகி இப்போ பிரமோத்தை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுதுதான் உண்மையை சொல்றான் பிரமோத். ஆமா, நான் வந்து அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருந்தேன், நாங்க உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸு, நாங்க பிறந்ததுலேருந்து ஒன்னா இருந்தோம், எங்களை பிரிச்சுட்டான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவனை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அவன் கூட மட்டும் ஜாலியா இருந்தா, என் கூட அவள் பேசல, என் கூட ஜாலியா இல்லை. அதனால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அன்னைக்கு அவளை நான் வந்து சீரழிச்சிட்டு அந்த பொண்ணை வேற வழி இல்லாம நான் பிளான்லாம் பண்ணல, யதார்த்தமா நான் கோபத்துல பண்ணேன், அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா. ஸோ அந்த எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம தான் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு பண்ணேன். என் நண்பனையும் நான் வந்து மாட்டி விடணும்னு சொல்லிட்டு பண்ணல, இது யதார்த்தமா நடந்தது. இருந்தாலும் என்னோட உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா, அதனால சோபனை வந்து நான் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்ல சொல்லும்போது நான் கண்டுக்கவே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் இருந்துட்டேன் அப்படின்னு உண்மையெல்லாம் சொன்ன உடனே இப்போ கோர்ட்ல அதுக்குண்டான எவிடன்ஸு மறுபடியும் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி இப்போ இந்த கேஸோடைய கடைசி தீர்ப்பு சோபன் நிரபராதி, இந்த பிரமோத் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிய வருது. அதே கோர்ட்டு இந்த பிரமோத்துக்கு தூக்கு தண்டனையை அறிவிக்கிறாங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. இப்போ சோபன் கடைசி நிமிடத்துல இந்த தூக்கு தண்டனையிலேருந்து வெளியில வந்து தான் வந்து குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சதுனால அவனுடைய மனைவி கூட அவன் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். இதுல அப்பாவியான அந்த அருணாங்கிற இளம்பெண் சீரழிக்கப்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ நண்பர்களே, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு செஞ்சவங்க தப்பிக்கவே முடியாதுங்கிறதுக்கு இந்த கேஸோடைய தீர்ப்பும் எப்படியாவது ஒரு இடத்துல உண்மை தெரிய வந்துருங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு நல்ல உதாரணமா இருந்ததுனால இதை உங்ககிட்ட உங்க பார்வையில நான் வைக்கிறேன். இந்த சம்பந்தமான இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமானால் அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதை ஒரு எச்சரிக்கை பதிவாக மட்டும் பாருங்க. எங்க இருந்தாலும் 100% யாரையும் நம்பக்கூடாது. 100% அவங்கள நம்புறது இருக்கிற ஆபத்தை நீங்க எல்லாருமே உணரணும். நட்பா இருந்தாலும் அது வந்து ஆண் பெண் நட்பா இருந்தாலும் இல்ல ஆண் நட்பா இருந்தாலும் மனிதர்கள் ஏதாவது ஒரு செகண்ட்ல தடமாறுறதுக்கு, பொறாமப்படுறதுக்கு, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு, தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத உணரணும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை பதிவா நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, நம்ம தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.